புல்வாமால நடந்த 2019 நடந்த தாக்குதல். அந்த தாக்குதல்ல 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்ததுக்கு அப்புறம் அந்த காரணத்தை அதை ஒரு போஸ்டராக வைத்துக்கொண்டு 2019 ஜெனரல் பாடி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன்ல அதை ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அதை நாங்கள் வெற்றி கொண்டதாக பத்தான்கோட்டுக்கு அதற்கப்புறம் நடந்த ஏர் ஸ்ட்ரைக்கை வைத்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக வீரர்களுடைய இழப்பை வைத்து அதை பிரபாகண்டா பண்ணது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம். இது அத்தனையும் மீறி அன்றைக்கு 2011 26 அன்றைக்கு மும்பையில் நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல்ல அன்றைய ஹோம் மினிஸ்டர், மகாராஷ்டிராவோட ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், மகாராஷ்டிராவினுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், உடனடியாக ரிசைன் செய்தார்கள், தார்மீக கடமையை ஏற்று தார்மீக பொறுப்பை உணர்ந்து. ஆனா அதற்கப்புறம் நடந்த பிரைம் மினிஸ்டர், அன்றைய பிரைம் மினிஸ்டர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் உடனடியாக பிரஸ்ஸை மீட் பண்ணி உடனடியாக இந்த தேசத்தினுடைய மக்களுக்கு என்ன நடக்குது ஏது நடந்ததுங்கிறது அதை அன்றைக்கு மும்பை தாக்குதல் அப்போ திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசாங்கம் தெளிவாக பண்ணது.